ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் புத்தகம் 7ஆம் வகுப்பு 5வது இயலுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், பாரதிதாசன் எழுதிய டேஸ் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டது. ஸோ அவரோட நாடக நூல் எதுங்க? பிசிராந்தையார். ஸோ அவரோட நாடக நூலோட பெயர் பிசிராந்தையார்ன்றது தெரிஞ்சிருந்தாலே டக்குன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இது பல தடவை ரிப்பீட் ஆன ப்ரீவியஸ் கொஷின். ஓகேங்களா, புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஓகேங்களா, பிசிராந்தையாருங்கிறது தான் இதுக்கான ஆப்ஷன். அடுத்தது சொல்லும் பொருளும் பொருத்தனம். கழனி, நிகர், பருதி, முகில். கழனி அப்படின்னா என்னதுங்க? வயல். ஓகேவா. நிகர் அப்படின்னா சமம். பருதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கதிரவன். முகில்ங்கிறது மேகம். அப்போ ஆப்ஷன் நமக்கு எப்படி வரும்? 4 3 1 2ன்னு வருதா? 4 3 1 2. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அடுத்தது 3வது கொஸ்டின், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஸோ வேளாண் வேதம்னு அழைக்கப்படக்கூடிய நூல் நாலடியார். இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, சரிங்க. அடுத்தது நாலடியார் டேஸ் வெண்பாக்களை கொண்டது. ஸோ நாலடியார் டேஸ் வெண்பாக்களை கொண்டதுன்னா 400 வெண்பாக்களை கொண்டது. அடுத்தது நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர். ஸோ கோயில்னு ஸ்கூலுக்கு பெயர் வைத்தவர் யாருங்க? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதியார். அடுத்தது 6வது கொஸ்டின், கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? ஸோ கனவு அப்படிங்கிற இதழ்ங்கிறது தெரியும், ஆனால் அது என்ன இதழ்? இலக்கிய இதழ். சரியா, இதை நடத்தினவர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சுப்ரபாரதி மணியன். சரிங்களா, சுப்ரபாரதி மணியன். அடுத்தது 7வது கொஸ்டின், தமிழில் 42 ஓரெழுத்து மொழிகள் உள்ளன என கூறியவர் யார்? ஸோ பவனந்தி முனிவர். ஆப்ஷன் ஏ. 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குங்க அப்படின்னு சொன்னவர் யார்? பவனந்தி முனிவர். ஓகேவா, எதில் சொல்லியிருப்பார்? நன்னூல். ஓகேங்களா. அடுத்தது பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 6. ஓகேங்களா. அடுத்தது 9வது கேள்வி, கொல் என்னும் சொல் எவ்வகை பகாபதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இடை பகாபதம். ஓகேவா. அடுத்த 10th கொஸ்டின், பகுபதத்தில் எதிர்மறையை காட்டும் உறுப்பு எது? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இடைநிலை. ஓகேவா. அடுத்தது பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மயில். ஓகேங்களா. அடுத்து 12வது கேள்வி, பின் வருவனவற்றுள் மலை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னதுன்னா வெறுப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த கழனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க, பல தடவை ரிப்பீட் ஆனது. ஸோ கழனினா என்னது? வயல். ஓகேங்களா, பல தடவை ரிப்பீட் ஆன ப்ரீவியஸ் கொஸ்டின். இங்கே ஆக்சுவலாக ஆன்சர் வெறுப்பு. ஓகேவா. சரி, அடுத்தது ஏடெடுத்தேன். இதுவுமே நமக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இந்த ஏடெடுத்தேன், துயின்றிருந்தார், என்று கூட்டல் உரைக்கும், இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஏடெடுத்தேன் அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் அப்படின்னா ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். துயின்றிருந்தார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? துயின்று கூட்டல் இருந்தார். ஆப்ஷன் ஏல இருக்கிற மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்து 15th கொஸ்டின், என்று கூட்டல் உரைக்கும் எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? என்று உரைக்கும் அப்படி நம்ம சேர்த்து எழுதலாமா? ஆப்ஷன் டியில் இருக்கிற மாதிரி எழுதலாம். அடுத்தது, ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஸோ எதங்க சேர்த்து வைக்கணும்? கல்வி. ஓகேங்களா. சரி, அடுத்தது கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை அப்படின்னா கல்வியை போல கேடு இல்லாத செல்வம் வேறில்லை. அடுத்தது வாய்த்தீயின் அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? ஆப்ஷன் ஏல இருக்க மாதிரி வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாம். ஓகேங்களா. அடுத்து கேடிலை ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற மாதிரி கேடு கூட்டல் இல்லை அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது 20வது கொஸ்டின், எவன் கூட்டல் ஒருவன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம்னா எவன் ஒருவன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சியில் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா. அடுத்தது காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். ஸோ 21வது கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா காலம் அறிதல். அடுத்தது 22வது கேள்வி, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. ஓகேங்களா. ஸோ கல்வி இல்லாத நாடை எப்படி குறிப்பிட்றாங்க? விளக்கில்லாத வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம் என்று பாடியவர் யார்? ஸோ யாருங்க பாடினது? ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய பாரதியார். ஆப்ஷன் சி. அடுத்தது உயர்வடைவோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? ஆப்ஷன் டியில் இருக்கிற மாதிரி உயர்வு கூட்டல் அடைவோம் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது 25வது கேள்வி, இவை கூட்டல் எல்லாம். இது எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? இவை எல்லாம் எழுதணும். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கிற மாதிரி இவை எல்லாம் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது நன்னூல்
முகநூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்லேயே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன் இல்லைங்களா. பவநந்தி முனிவர் தான் 42 இருக்குன்னு சொன்னார். அதை எந்த நூலில் சொன்னாருங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ எத்தனை அங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாரு? ஆப்ஷன் பியில் இருக்கிற 42. சரிங்களா. அடுத்தது எழுதினான் என்பது டேஸ். ஸோ எழுதினான் அப்படிங்கிறது என்னதுங்க? வினை பகுபதம். ஓகேவா. அடுத்தது பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும்? 6 வகைப்படும். சரியா. அடுத்தது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை. சரியா. அடுத்தது 30வது கொஸ்டின் கூற்று கேள்வி. ஸோ முதல் கூற்று வந்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமது, இரண்டு வீடு ஆகிய நூல்களை எழுதியவர் பாரதியார்னு இருக்கு. இது எல்லாமே எழுதினவர் யார்? பாரதிதாசன். அப்போ கூற்று 1 தவறு. அடுத்தது தமிழ் பேரு என்னும் தலைப்பின் உள்ள பாடல் இன்பத்தமிழ் கல்வி. அடுத்தது பாருங்கள், பிசிராந்தையார் என்னும் நூல் கவிதை நூல். இது வந்து கிடையாது, நாடக நூல் தானே. சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1, 3 தவறு, 2 மட்டும்தான் சரி இல்லையா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேவா. அடுத்தது வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் என்ற வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சமண முனிவர். ஓகேவா. அடுத்தது விச்சை மற்ற அல்ல பிற என்ற வரியில் விச்சை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. சரியா. விச்சைனா என்னது? கல்வி. அடுத்தது நாலடியார் சமண முன்னோடிகளால் எழுதப்பட்டது. அடுத்தது நாலடியார் 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்தது நாலடியார் முப்பால் பகுப்பை கொண்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 3 மட்டும்தான் சரி. ஓகேவா. ஏன்னா நாலடியாருங்கிறது சமண முன்னோடிகள் கிடையாது, சமண முனிவர்கள். அப்போ இந்த இது தப்பாயிருதா? நாலடியார் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏன்னா அறக்கருத்துக்களை சொல்லுதுனாலே அது கீழ்கணக்கில் தான் வரும் இல்லைங்களா. ஆனால் இங்கே மேற்கணக்குன்னு கொடுத்துருக்கனால கூற்று 1, 2 தவறாயிருது. நாலடியாரில் முப்பால் பகுப்புங்கிறது இருக்குது. திருக்குறள் போலவே அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பால் பகுப்பு வந்து இதில் இருக்கனால இந்த கூற்று வந்து நமக்கு சரியானது. அப்போ கூற்று 3 மட்டுமே சரியானது. ஆப்ஷன் சி தான் இங்கே நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. சரி, அடுத்தது 34வது கொஸ்டின். விலங்கோடு மக்கள் அணையர் என்ற குறளில் திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாதவர்களை. ஆப்ஷன் ஏ. கல்வி அறிவு இல்லாதவங்கள விலங்குகளோட ஒப்பிட்டு வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அடுத்தது கேடில் விழுச்செல்வம் என்பது டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா. அடுத்தது நன்றின் பால் உய்ப்பது அறிவு என கூறியவர் யார் அப்படின்னா வள்ளுவர். ஓகேவா. சரி, அடுத்தது பாருங்கள். வாழ்விக்கும் கல்வி எனும் கட்டுரை டேஸ் எனும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. சிந்தனை களஞ்சியம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 38வது கேள்வி. பள்ளி மறுதிறப்பு என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஓகேவா. அடுத்தது சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன் கதை சொல்லும் கதை. இது எல்லாமே அவர் எழுதின புக்கு தான். அப்போ மேற்கண்ட அனைத்துங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸோ இங்கே ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது எது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனா பசு தான், கைனா ஒழுக்கம் தான், மூங்கிறது மூப்பு, தூங்கிறது உண்டான். இங்கே எல்லாமே சரியாக தான் இருக்குது. எதுவுமே தவறான இணையாக இல்லாதனால ஆப்ஷன் டி அனைத்தும் சரிங்கிறதான் இங்கே சூஸ் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது 41வது கேள்வி. பெயர் பகுபதம், வினை பகுபதம், இடை பகுபதம், உரி பகுபதம். ஸோ இங்கே வந்து பெயர் பகுபதம்ங்கிறது பெரியார், வினை பகுபதம்ங்கிறது வாழ்ந்தான், இடை வந்து மண், உரிங்கிறது நுனி. அப்போ 4, 1, 2, 3ங்கிற ஆப்ஷன் ஏ தான் இங்கே சரியானது. ஓகேவா. அடுத்தது இடைப்பகாபதம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய போல. அடுத்தது மூவிடத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது 3மே என்னதுங்க? மூவிடம், இடங்கள் தானே. அப்போ இதில் அனைத்துமே வந்து மூவிடத்தில் வருங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது டேஸ் புல்லை மேயும். ஸோ இது என்னதுங்க? ஆங்கிறது தான் பசு இல்லையா. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆ, புல்லை மேயும். அதாவது பசு தான் என்ன பண்ணும்? புல்லை மேயும். அவ்வளோதான். லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. மாரல், டிகிரி, லிட்ரஸி, யூனிஃபார்ம். மாரல் அப்படிங்கிறது வந்து என்ன வரும்? நீதி தான். டிகிரிங்கிறது பட்டம், லிட்ரஸி கல்வி அறிவு, யூனிஃபார்ம் சீருடை. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் மேட்ச் வந்து கொடுத்துருக்கனால ஆன்சர் எப்படி வரும்? 1, 2, 3, 4. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஸோ இன்றைக்கி மொத்தமாக வந்து இயல் 5க்கு 45 கொஷின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து அவுட் ஆஃப் 45க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா. ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் 7th 6th இயரோட டெஸ்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.